இன்றைக்கி கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தனியாக நம்ம மட்டனை கொத்தி வாங்காமல் நம்ம வீட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கின மட்டன்லேயே எப்படி எடுத்து செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். வரமிளகாய், முந்திரி, கசகசா, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சமாக பட்டை இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து கறி நம்ம கொத்தி எடுக்காமல் நம்ம வீட்டுக்கு வாங்கின கறியிலேயே போன்லெஸ்ஸாக பார்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு போல் பூண்டு, ஒரு சின்னதாக துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கல்லையை நம்ம ட்ரையாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருண்டை பண்ணும்போது உருண்டை நல்லா பிரிஞ்சு போகாமல் பைண்டாகி வரதுக்காக தான் இந்த பொட்டுக்கடலை. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கறியும் இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஈஸியாகவே அரைஞ்சிடும். இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்ததுன்னா போதும். எலும்பு இல்லாமல் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம் நம்ம அரைச்ச கறியை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மட்டனில் இருக்கிற தண்ணியை நல்லா பிரிஞ்சு வந்து அதில் பாதி வெந்துடும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் கறி ட்ரையான பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உருண்டை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் பூண்டு எல்லாம், அதை இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம், பல்ஸில் விட்டு அரைச்சிட்டோன்னா அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிளகாய், முந்திரி, கசகசாலாம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பவுட்ரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பொட்டுக்கடலை பவுடர் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம எண்ணெயில் உருண்டை போடும்போது பிரிஞ்சு போகாமல் பைண்டாகி நல்லா வரணும். அதுக்காக தான். நம்ம ஒரு உருண்டை போட்டு பார்த்துட்டு நல்லா வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி வடை மாதிரி தான் தட்டிக்கிறேன், ரவுண்டாக பண்ணல. அப்படி நம்ம வடை மாதிரி தட்டும்போது மேலெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம உருண்டையாக பண்ணும்போது உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால தான். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம குழம்புல தான் உருண்டை போட போகிறோம் அப்படின்னா இது பாதி குக்கானா போதும். நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கிறிஸ்பியாக வரட்டும். இப்படி கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நமக்கு கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை கோலா உருண்டை குழம்பு தனியாக வைக்காமல், நம்ம ஆல்ரெடி மட்டன் குழம்பு வீட்டில் வச்சுருந்தோன்னா அதில் கறி எதுவும் இல்லாமல் தனியாக குழம்பை மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு அதில் இந்த உருண்டையை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்